வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபாவளி பலகாரத்திலே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்டான ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம். புதுசாக சமைக்கிறவங்க, இல்லை இந்த தீபாவளிக்கு முதல்ல பலகாரம் செய்ய போகிறீங்களா, ஃபஸ்ட்டு இதை செஞ்சுருங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி இது தான். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் நம்ம உடைக்க தான் போகிறோம். அதனால் எந்த ஷேப்பில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட்டான இந்த ஓமப்பொடி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ 15-20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருள் தான். ஒன்றும் ஸ்பெஷல் ஐட்டமாக இதுக்கு எதுவுமே வாங்க தேவையில்லை. நான் ஒரு 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின கடலை மாவு தான், கடையில் வாங்கின அரிசி மாவு தான். கூட ஒரு 50 கிராம் அரிசி மாவு, ரெண்டையுமே சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போது 1/4 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வேண்டாம், 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, சால்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மஞ்சள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு எடுத்து வச்சுடுங்க. ஓமப்பொடிக்கு முக்கியமான ஐட்டம் ஓமம் இல்லையா? அதனால் 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து ஒரு 1/2 கப்பு தண்ணி, நல்ல தண்ணி, சூடான தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஸோ இதை கலந்து வச்சுருக்கலாம். பக்கத்துலேயே ஓமம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். நிறைய பேர் நம்மளுடைய முறுக்கு மாவு, அதிரச மாவெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் காம்போ ஆஃபர்ஸில் காம்போஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பலகாரமாகவே செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு கூட கேட்குறீங்க. ஸோ இந்த வருஷம் மாவு வகைகளாக கொடுத்துருக்கோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக பலகார காம்போவே கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த ஓம தண்ணியை அதில் சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்க்கணும். வடிகட்டி ஓம தண்ணி அதில் சேர்த்துடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே கலந்து விட்டுட்டு பக்கத்துலேயே இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. அதிலேருந்து கொஞ்சம் மிதமான வெதுப்பாக சூடாக இருக்க எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் எடுத்து அதையும் இந்த மாவில் போட்டுட்டு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, மொத்தமாக ஒரு 50-60 ml தான் தண்ணி நம்ம ஊற்றுவோம். கடலை மாவு தானே, அதனால் அவ்வளோ தண்ணி போதும் உங்களுக்கு. நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். அப்படி கலந்து விட்டிங்கனாலே அந்த மாவு பதம் வந்துடும். இதில் எந்த பதங்க தான் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஈஸியாக செய்கிற ஒரு பலகாரம் அப்படின்னா அது ஓமப்பொடி தான். ஸோ சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு 7-8 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. நம்மளுடைய முறுக்கு அச்சிலேயே ஓமப்பொடி அச்சு, அது சின்ன ஹோலாக இருக்கும் பாருங்கள். இப்போ தெரியுதா? எங்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டைகளாக தான் இருக்குது. நீங்கள் இதை விட மெல்லிசாக ஓட்டைகள் இருந்தால் இன்னும் ஓமப்பொடி நல்லா மெல்லிசாக வரும். ஸோ அதில் உள்பக்கம் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்போ மாவை அப்படியே உருட்டி உள்ளே போட வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சோன்னா அப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் போடாதீங்க. ஏன்னா மெல்லிசாக வருது இல்லையா, டக்குன்னு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணாலும் உள்ளே புழிஞ்சு விடுங்க. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி தான் புளியணும், அப்படி தான் புளியணும், இந்த ஷேப்பு அந்த ஷேப் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எப்படி இது பண்ணாலும் எடுத்து அப்புறம் நம்ம உடச்சி தான் விட போகிறோம். நல்ல சலசலப்பு, எண்ணெயோட சலசலப்பு. இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த பக்கம் 1 நிமிஷம், 2 நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா போகிறோம். 2 நிமிஷத்தில் நல்ல மொறுன்னு வந்துடும். அப்படியே பேட்சாக போட்டு ஒரு 8 பேட்ச் போட்டிருக்கேன். அவ்வளோதான். 2 நிமிஷம், ஒரு பேட்சுக்கு 2 நிமிஷம் தான். சூப்பரான ஓமப்பொடி ரெடி. அதே எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு பிடிக்கும்னா வேர்க்கடலையும் வறுத்து போட்டு
கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஆறினோன்னே நல்லா நொறுக்கி விட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் நல்லா வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.